இதில் 56 அர்ஜுன் மகியை கட்டியணைத்து அவனின் இத்தனை நாள் தவிப்பையும் உணர்த்தும் விதமாக அவள் இதழில் முத்து குளித்து காட்டிக் கொண்டிருக்க அதை சற்றும் எதிர்பார்க்காத மகிக்கு அர்ஜுனின் இத்தகைய திடீர் மாற்றம் அவளுள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. எதற்காக தன்மேல் கோபப்பட்டான்? தன்னை வேண்டாம் என்றான். தாலியை முதற்கொண்டு கலட்டி எறிய சொன்னானே. மேலும் தன்னை தனியாக விட்டு வந்தவன் தானாக அவன் வீட்டிற்கு வந்ததும் மதிக்காது அப்போதுமே தன்னை வேண்டாம் என்றானே. இதற்கு எதுக்குமே எந்தவித காரணமும் சொல்லாமல் தன் இதழில் இப்படி அவன் விருப்பத்திற்கு முத்தமிட்டு நடந்து கொண்டால் என்ன அர்த்தம்? எதையுமே தன்னிடம் பேசி தீர்க்காமல் தன் விருப்பமின்றி தன் உடலில் மட்டுமே ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் அர்ஜுன் மீது கோபம் எழ அவன் தரும் இதழ் முத்தத்தை ஏற்க முடியாமல் அவன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் செவியில் ரீங்காரமிட்டு துடித்து போனவள் அவன் நெஞ்சில் கை வைத்து வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்ட மகி அவன் முத்தம் கொடுத்த இதழை புறங்கையால் அழுத்தமாக துடைத்து கொண்டு அதே வேகத்தில் கார் கதவை திறக்க முயற்சிக்க ரிமோட் மூலம் டோரை லாக் செய்து வைத்திருந்தான் அர்ஜுன். மகி தள்ளிவிட்டதில் தன்னிலை அடைந்தவன் நீர் சுட்டும் ஈரத்தலையை கோதிக்கொண்டவன் மகி கார் கதவை திறக்க முயற்சிப்பதை பார்த்து அது ரிமோட் கண்ட்ரோல், உன்னால திறக்க முடியாது என்றவன் பெண் அவளை தலை முதல் கால் வரை ஆராய்ந்தது அவன் கண்கள். இதுவரை அவளை தாவணி மற்றும் புடவையில் மட்டுமே பார்த்தவன் இன்றுதான் முதல் முறையாக சுடிதாரில் பார்க்கிறான். இந்த உடையிலும் அவன் கண்களுக்கு மிகவும் அழகாகவே தெரிந்தாள். அவன் ஏஞ்சல். முதுகு வரை உள்ள அளவான போனிடெயில் போட்ட முடிக்கற்றுகள் ஈரம் சுட்ட முகத்தில் படிந்து மழையில் நனைந்து மெரூன் நிற மேலாடை அவள் உடலோடு ஒட்டி வட்ட வடிவு கழுத்தில் பளிச்சென்று மின்னிய சங்கு போன்ற கழுத்து பகுதி கண்ணை கூசியது. அவளை துரத்திய கயவன் கையில் சிக்கிய அவளின் துப்பட்டா சாலையில் ஆதரவற்று கிடக்க இங்கு பெண்ணவளின் ஏறி இறங்கும் மென்மையில் கரைந்து போனான் ஆடவன். கண்களை மூடி தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த அர்ஜுன் மகி என்று அழைக்க கதவை திறக்க முடியாத கடுப்பில் இருந்தவளுக்கு அவன் மகி என்று அழைக்கவும் மேலும் கடுப்பாகி அவன் புறம் திரும்பாமலேயே கதவை திறக்க நான் போனும் அவள் வெளிப்புறம் பார்த்து கொண்டு சொல்ல நான் வீட்டுக்கு தான் போறேன், நானே உன்னை கூட்டு போறேன் என்றவன் காரை ஸ்டார்ட் செய்ய போக நான் போகணும்னு சொன்னேன், கதவை திறங்க. அவள் குரலை உயர்த்த போகணும்னா எங்க வீட்டுக்கு தானே போக போற, அதான் நானே கொண்டு போய் விடுறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏண்டி கத்துற என்றவனை திரும்பி முறைத்தவள் எனக்கு உங்களோட வர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், தயவு செஞ்சு கதவை தருங்க. கோபத்தில் முகமெல்லாம் சிவந்து போயிருந்தது. அவள் அப்படி சொன்னதும் அர்ஜுனுக்கும் கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டு மகி சொல்றத கேளு, நானே உன்னை வீட்டில் விடுறேன், இப்ப தனியா நைட் டைம்ல போறது உனக்கு சேஃப் இல்ல நிதானமாக சொன்னவனை கண்டு நக்கலாக சிரித்த மகி ஒரு பொண்ணை பொய்யா காதலிச்சு நடிச்சு உனக்கு விருப்பமான ஒரு வார்த்தை கூட கேட்காம என் கழுத்துல தாலி கட்டி உங்க கூட படுக்கைய பகிர்ந்து கலைங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை பிடிக்கல, நீ வேண்டான்னு சொல்லி தாலியை முதற்கொண்டு கலட்டி குப்பையில ஏறின்னு சொல்லிட்டு போனவங்க இன்னைக்கு மறுபடியும் உங்க கேவலமான ஆசைக்காக என் விருப்பம் இல்லாம முத்தம் கொடுத்து கண்ட இடத்துல கை வைக்கிற உங்களை மாதிரி சீப் மைண்டட் பர்சன் கூட சேஃப்லெஸ்ஸா டிராவல் பண்றதை விட வெளியே ரொம்ப சேஃபா தான் இருக்கும் என்றவளின் கன்னத்தில் பலாரென கோபத்தில் உச்சத்தில் அறைந்தவன் என்னடி சொன்ன, சீப் மைண்டட் பர்சனா? நான் நினைச்சிருந்தா எத்தனையோ முறை என் முத்தத்துல மயங்கி உன்னையே மறந்து கிடப்பையே, அப்போல்லாம் உன்னை ஏன் இஷ்டத்துக்கு முழுசா எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி நான் உன்னை எடுத்துக்கிட்டா என்னை நீ கண்டிப்பா தடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட அத்துமீறும் போதும் வேணான்னு உன் வாய் தான் சொல்லுமே தவிர உன் உடல் மொழி என்னோட ஒரு சுண்டு விரல் தீண்டலுக்கே உருகி தவிக்கிறது எனக்கு புரியாதுன்னு நினச்சியா? அப்படி இருந்தும் உன் விருப்பத்தை மட்டுமே எதிர்பார்த்து வெறும் முத்தத்தோட நிறுத்துப்பேன். ஏன் தெரியுமா? கண்ணீரோடு அவன் விட்ட அறையில் கன்னத்தில் கை வைத்து கலங்கிய கண்களோடு அவனை பார்த்திருந்தவளின் கன்னத்தை பற்றி அவன் முகத்துக்கு அருகே இழுத்தவன் ஏன்னு தெரியுமாடி? ஏன்னா என்னோட தொடுதல்களை வளைஞ்சு சொக்கி போற உன் உடல் மொழியை விட உன் மனமொழிக்கு தான் நான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க விரும்பினேன். நீ காணோன்னு தெரிஞ்சதுலேருந்து திரும்பி கிடைக்கிற வரைக்கும் உயிர் போய் உயிர் வந்துச்சு. அந்த தவிப்பில் தாண்டி உனக்கு முத்தம் கொடுத்தேன். ஆனா நீ கோபத்தில் தொடங்கி வேதனையாக முடித்தவனை கலங்கிய விழிகளோடு கண்டவனுக்கு தான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டது தவறோ என்று நினைத்து அவள் கன்னத்தை பிடித்திருந்த அவன் கையை பிடித்து கொண்ட மகி அத்தான் நீங்க
என்று எதையோ பேச நினைத்து பேச முடியாமல் வார்த்தை தந்தியடிக்க தவிப்போடு அவனை பார்த்தவளின் கன்னத்தில் இருந்து கையெடுத்தவன், நான் நல்லவனா கெட்டவனான்லாம் எனக்கு தெரியாது. மைண்டில் ஒன்று நினச்சிட்டா அதை அப்படியே செய்வேன். செய்யும் போதும் சரி, செஞ்ச பிறகும் சரி, அது நல்லதா கெட்டதான்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் ஓ விஷயத்தில் நான் ரொம்ப கேடு கெட்டவனா நடந்துக்கிட்டேன்னு காலம் கடந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஏஞ்சல். அதனால் உன்னை விட்டு விலகி போக முடிவெடுத்தேன். தொண்டைக்குழி ஏறி இறங்கி குரல் எல்லாம் நடுக்கம் கொண்டது. அதை கேட்டு மகி அதிர்ச்சியோடு அவனை பார்க்க, அவள் பார்வையை சந்திக்க தைரியமின்றி தலையை அழுத்தமாக கோதிக்கொண்டு ஜன்னல் வழியாக சாலையை வெறுத்தவன், நிறைய முறை என்கிட்ட நீ என்னை பற்றி சொல்ல சொல்லி கேட்டிருக்க. ஆனால் நான் நேரம் வரும்போது சொல்கிறேன்னு பேச்சை மாற்றிருப்பேன். அது ஏன்னா நீ எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற சாதாரண பொண்ணுன்னு நினச்சிதான் அப்படி சொன்னேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி நீ இல்லைன்னு காலம் கடந்து தான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஏஞ்சல். நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை ரொம்ப கொடுமையானது. எங்கே அதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா நீயா என்னை வெறுத்து ஒதுக்கிடுவியோன்னு எனக்குள்ள என்னையே அறியாமல் பயம் வந்துருச்சு ஏஞ்சல். கலக்கமாக கலங்கி போய் கூறியவனை அவள் புரியாமல் பார்த்தாலும் அவன் பேசிய விதத்தை வைத்தே அவன் மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளான் என்று மருத்துவராக கண்டு கொண்ட மகி அதற்கு மேலும் அவனை துருவி தோண்டி அழுத்தம் கூட்ட வேண்டாம் என நினைத்து தாவி அவனை அணைத்து கொண்டவள் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து புத்தகத்தில் ஒளிந்திருக்கும் மயில் தொகை போல் அவன் மார்பு சட்டைக்குள் மறைத்திருந்த கருமையான நெஞ்சு மொழியை கரம் கொண்டு மென்மையாக வருடிவிட்டு இதய கூட்டில் அழுத்தமாக முத்தம் பதிக்க, ஏற்கனவே இருவரும் நன்றாக நினைந்து ஈர உடையில் இருப்பதே இரு தேகமும் சிலிர்த்து போயிருக்க, சிலிர்த்த உடலில் பெண்ணவளின் சூடான மூச்சோடு துடிக்கும் இதழை அவன் மார்பில் பதிக்கவும், அவன் சுயத்தில் இருக்கும்போது தன்னவளின் முதல் முத்தம் அது. அவளாக தரும் முத்தம். அடங்கியிருந்த உணர்ச்சிகள் மேலெலும்பி அடிவயிற்றை இறுக்கிய ஆண்மகன் கண்மூடி தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வர அவதிப்பட்டவன். ஏஞ்சல், ப்ளீஸ் தள்ளிப்போ. இப்போ உனக்கு சரியா படுற ஒன்று நாளைக்கு தப்பா தெரியும். அதனால ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுட்டு உன் வீட்டுக்கு போயிடுடி. அட்லீஸ்ட் நீ என் மேலே காதலோட என்னை விட்டுட்டு போனேங்கிற எண்ணத்தில் நான் கடைசி வரைக்கும் இருந்துருவேன் என்றவனை நிமிர்ந்து பார்த்த மகி, ஆனா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது அத்தான் என்றால் உறுதியாக. அதில் கண்களை திறந்து அவளை பார்த்தவன் மீண்டும் கண்களை மூடி திறந்து, ஏஞ்சல் புரியாம பேசாத. என் கூட உன்னால நிம்மதியா வாழ முடியாதுடி. அர்ஜுன் வேதனை நிறைந்த குரலில் சொல்ல, அப்ப நான் இல்லாம உங்களால மட்டும் நிம்மதியா வாழ முடியுமாத்தான்? அவன் கன்னத்தை இரு கைகளால் பற்றி அவன் இதழில் அவள் கன்னம் ஒரு சிம்படி கேட்க, அர்ஜுனுக்கு தான் மகியின் நெருக்கம் தீப்பந்தத்தை பற்ற வைத்ததை போல் இருந்தது. இப்ப என்னடி சொல்ல வர என்று அணைத்து கொள்ள அவன் தொடுகையில் எப்போதும் போல் இப்போதும் உருகியவள், இப்ப என்ன பண்றியலோ அத தினமும் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவன் செவியில் அவள் தேன் குரலில் கவிதை படிக்க, ஏஞ்சல் ஏண்டி என்ன சித்திரவதைப்படுத்துற? உணர்ச்சியின் பிடியில் கண்களை மூடி அவன் பல்லை கடிக்க, நீய கூட தான் அத்தான் ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு இத்தனை நாளா என்ன சித்திரவதைப்படுத்துறிய? அதான் இது ரிவெஞ்ச் என்றவள் ஆடவன் கழுத்தில் முகம் புதைத்து வெண்பற்கள் கொண்டு லேசாக அவள் கடித்த கடியில் மதி மயங்கி சித்தம் கலங்கினான் ஆடவன். இதழ் 57. கார்த்தியை மருத்துவமனையில் சந்தித்த பெண்ணை அதோடு அவன் பார்க்கவே இல்லை. அவ்வளவு ஏன், ஒவ்வொரு நாளும் அவனிடம் பல நோயாளிகள் சிகிச்சைக்கு வேண்டி அவர்களுடன் பல உறவினர்கள் எல்லாம் அழைத்து வருவதில் நோயாளிகளை ஞாபகம் வைத்துக் கொள்வதே பெரிது. இதில் அவர்களுடன் வருபவர்களை கூடவா நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? அப்படி ஒரு பெண்ணை சந்தித்தது கூட அவனுக்கு மறந்தே போயிருந்தது. ஆனால் அந்த பெண் அவனை மறக்க வேண்டுமே. கார்த்தி அவன் ராதையை பார்க்க விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்துவிட, அவன் மருத்துவமனையில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அவனை தேடி வந்திருக்க. ஆனால் அவன் அங்கு இல்லாமல் போனதால் அங்கு வேலை பார்த்த தாதி பெண்ணிடம் அவனை பற்றி விசாரிக்க, அவன் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றதாக சொல்லவும், அடுத்து என்ன செய்வது என்று புரியாத அந்த பெண்ணிற்கு திடீரென்று யோசனை வர, அந்த தாதியிடமே பதமாக பேசி அவனை பற்றிய முழு தகவல்களையும் வாங்கி கொண்ட அந்த பெண் நேராக குறிஞ்சிப்பட்டி கிராமத்துக்கு தான் வந்து நின்றாள். கார்த்தியின் வீட்டு முகவரியை ஊர் எல்லையில் இருந்த மீசைகளிடம் கேட்டுக்கொண்டு அவன் வீட்டு வாசலில் வந்து அழைப்பு மணியை அடித்துவிட்டு நிற்க, கதவை திறந்து வந்தது என்னவோ கதிர்தான். அவளை யார் என்று விசாரிக்கவும், அவள் தந்தையின் உடல்நிலையை பற்றி கூறி, அதனால் தான் டாக்டர் சார் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தேன் என்று பரிதாபமாக அந்த பெண் கூறவும், அவளை கூர்மையாக பார்த்தவனுக்கு அவள் கூறுவது எதுவும் பொய் இல்லை என்று போலீஸ் மூளை உறுதிப்படுத்தவே,
உள்ளவாமா என அவளை வீட்டிற்குள் அழைத்து வந்து இருக்கையில் அமர வைத்தவன். கார்த்தி தோட்டத்துக்கு போயிருக்கான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்றவன் அங்கு அமர்ந்திருந்த ரதியிடம் அந்த பொண்ணுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடு என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே சென்றுவிட, ஏற்கனவே சமையலறையில் ராதா எதையோ செய்து கொண்டிருந்தவள் அவள் வேலையில் மும்முரமாக இருக்க ரதி டீ போட்டு எடுத்து வந்து அந்த பெண்ணிடம் கொடுக்கவும் கார்த்தி வீட்டிற்கு வரவும் சரியாக இருந்தது. மருத்துவமனையில் பார்க்கும்போது பேண்ட் சட்டையில் இன் செய்து டிப்டாப்பாக இருந்தவன் இங்கு ஆளுக்கு லுங்கியை மடித்து கட்டி வெள்ளை பனியன் மேல் சிவப்பு துண்டை கழுத்தில் போட்டுக்கொண்டு மல்லிகை காட்டில் நீர் பாய்ச்சி விட்டு வந்த கார்த்தியை யாரேனும் மருத்துவர் என்றால் நம்புவது கடினம்தான். அந்த பெண்ணும் ஒரு நிமிடம்தான் தான் பார்க்க வந்தவன் இவன்தானா என்பது போல் பார்த்து நிற்க, ஹலோ, யார் நீங்க? அண்ணா சொல்லிட்டு போனாரு என்னை பார்க்கணும்னு நீங்கள் வந்திருக்கிறதா, என்ன விஷயம்? அவன் கேள்விகளை அடுக்க, அது வந்து சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக தனியாக பேசணும். ரதி நிற்பதை கண்டு தலை குனிந்து கொண்டு அவள் மெதுவாக சொல்ல அதை புரிந்து கொண்ட ரதி அவள் அறைக்கு சென்று விட, இப்போ சொல்லுங்க, என்ன பேசணும்? அவன் வினவ, சார் இங்கே வேணாமே, வெளியே போய் பேசுவோமா? அவள் தயக்கமாக சொல்லவே யோசனையாக அவளை பார்த்து கொண்டே தோட்டத்திற்கு அழைத்து வந்தான். எவ்வளோ நேரம் பேசாம அப்படி நிற்க போறீங்க மிஸ்? அவன் இழுக்க, சாரதா என்றாள் அவள் பெயரை. சரி சொல்லுங்க சாரதா, என்ன பேச போறீங்க என்றதும், சார் இங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். நான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். குடும்ப சூழ்நிலையால படிப்பை பாதியோட விட வேண்டிய நிலை. நான் வாங்குற சம்பளம் தினமும் சாப்பாட்டு அப்புறம் வட்டி பணம் கொடுக்கறதுலையே போயிடும். இதில் எங்கள் அப்பாவுக்கு இப்படி இதய பிரச்சனை வரும்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல சார். நீங்களும் ஆப்ரேஷன் செய்யலைனா என்ன வேணா அவர் உயிருக்கு ஆகலான்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் சார் உங்களை பார்க்க வந்தேன். கண்ணீர் மல்க அவள் சொல்ல, சரிம்மா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் முழுதாக என்ன சொல்ல வருகிறான் என்று கூட கேளாமல் எங்கே தன்னால் எதுவும் உதவ முடியாது என்று கூறிவிடுவானோ என்ற பயத்தில் சட்டென அவள் கார்த்தியை கட்டி அணைத்து அவன் எதிர்பாராத விதத்தில் அவன் இதழில் அவள் இதழை பொறுத்து இருந்தால் அந்த பெண் சரியாக மாமனுக்கு பிடிக்குமே என தெரியாத சமையலை வா வா என மந்திரம் போட்டு இழுத்து பிடித்து சூடான ஆயில் ஃப்ரீ பஜ்ஜி மற்றும் சட்னி செய்து தட்டில் எடுத்து வந்த ராதா கண்டது என்னவோ இருவரும் நெருக்கமாக நின்று இதழ் முத்தம் கொடுத்து கொண்டிருந்த காட்சியைத்தான். கண்ணீர் துளிர்க்க கொண்டு வந்த தட்டை அப்படியே தரையில் போட்டுடைத்து அவள் ஓடும் சத்தத்தில் அதுவரை அதிர்ச்சியில் மூளை செயலிழந்த நிலையில் இருந்த கார்த்தி அந்த பெண்ணை தள்ளிவிட்டு ஓங்கி உன்னு கன்னத்தில் வைத்தவன், அறிவிருக்கா உனக்கு? பொண்ணுதானே நீ, எதுக்கு இப்படி அசிங்கமா நடந்துக்கிற? அவன் கத்திய கத்தலில் தலையில் எடுத்துக்கொண்டு கதறி அழுத பெண்ணோ, எனக்கு வேற வழி தெரியல சார். எனக்கு எங்க அப்பாவை விட்டா யாரும் இல்லை. இதுலயே அண்ணன் குழந்தைகளையும் கால் ஊனமான அணியையும் விட்டுட்டு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். இந்த சூழ்நிலையில அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் பணம் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் கை விரிச்ச நிலையில ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னாரு. சரி, எவ்வளோ வட்டி பணமா இருந்தாலும் உழைச்சி கட்டிடலான்னு போனா அந்த பெரிய மனுஷன் அந்த பணத்துக்கு வட்டியா என்னதான் கேட்குறாரு. மனசு வெறுத்து போய் வந்தப்போதான் ஒரு யோசனை தோணுச்சு. எப்படியும் இனி பணம் கிடைக்க போறது இல்லை. அப்படியே தரேன்னு சொன்னாலும் அவங்க எதிர்பார்க்கறது என்னோட உடலை தான். அதனால கண்டவனுக்கும் எச்சனையா போறதுக்கு உயிரை காப்பாத்துற டாக்டர் உங்ககிட்டயே ஏன் கற்ப விலையா கொடுத்து என் அப்பாவை மீட்டெடுக்கலான்னு முடிவு பண்ணி வந்தேன் என்றவளை இயலாமையோடு பார்த்த கார்த்தி, உன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நினைச்சா நாங்கள் டாக்டர் தொழில் பார்க்க முடியாது, விபச்சாரம் தான் பண்ண முடியும். ஏமா அறிவில் உனக்கு? வாழ்ந்து முடிச்ச உங்க அப்பாக்காக வாழ வேண்டிய பொண்ணு உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க முடிவு பண்ணுவியா? உன் அப்பா உயிரை காப்பாற்ற நினைக்கிறது தப்பில்லை, ஆனால் அதுக்கு தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பு. இதுவே ஏன் இடத்துல வேற எவனாவது இருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? கிடைச்ச வர லாபம்னு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. பணத்துக்கு கஷ்டப்படுற எல்லாரும் உன் நாட்டை முடிவெடுத்தா விளங்கிடும். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட தெரியாம அவசரப்பட்டேமா என்றவன் ராதா தங்களை அப்படி பார்த்து விட்டு சென்றதை நினைத்து உள்ளுக்குள் கலங்கி போனவன் அந்த பெண்ணை பார்க்க அவள் கூனி குறுகி போய் அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்தாலே தெரிந்தது நல்ல குடும்பத்து பெண் என்று. அவளிடம் பொறுமையாக பேசி, நானே உன் அப்பாவின் சிகிச்சைக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இப்படி ஒரு தவறை செய்ய நினைக்காதே என எச்சரித்துவிட்டு அவளின் மொத்த டீட்டெயில்களையும் கேட்டு கை செலவுக்கு அவள் மறுக்க கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பி வைத்தான். அவனை கடவுளை போல் கையெடுத்து கும்பிட்டுவிட்டு நன்றியோடு பார்த்து சென்றவளுக்கு அவள் அறியாமையால் செய்த தவறினால் அவன் வாழ்க்கையை பெரும் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு செல்கிறோம் என்று தெரியவா போகிறது. இங்கு
அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவள் செல்லக்கடி கடித்ததில் கண்கள் சுருகி வேறு உலகத்திற்கு சென்றவன். ஏஞ்சல், ப்ளீஸ் லீவ் மீ. ஐ கான்ட் கண்ட்ரோல் டி. புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஏதாவது நடந்தா நான் பொறுப்பில்ல. கிறக்க நிலையில் பொங்கி வரும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு கூறும் கணவனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்த மகிக்கு தான் செய்து கொண்டிருக்கும் வேலை என்ன என்று உணர்ந்தவள் அவனை விட்டு பிரிந்து அமர்ந்து கண்ணுகள் சிவக்க தலைமுடியை சரி செய்து, வண்டி எடுங்கத்தான். காற்றில் மிதந்தது அவள் குரல். கலண்டிருந்த சட்டை பொத்தான்களை மாட்டிக்கொண்டே மகியை பார்த்து ஏளன சிரிப்பை உதிர்த்தவன். கவலைப்படாத ஏஞ்சல், உன் விருப்பம் இல்லாம உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்றவன் முகம் இறுகி போனதை உணர்ந்த மகிக்கு வருத்தமாகி போனது. சும்மா இருந்தவனை நீயே உசுப்பேத்தி விட்டியேடி என்று மனதில் நினைத்து கொண்டு அவன் முகத்தையே கவலையாக பார்த்து கொண்டிருக்க அவள் புறம் திரும்பாத அர்ஜுன் மீண்டும் வெளுத்து வாங்கிய மழையில் காரை கிளப்பிக் கொண்டு வீடு நோக்கி சென்றான். மகன் மருமகள் இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்த மீனாட்சிக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. மீனு, நான் உன்னை வேலையோட தூங்க சொன்னேன் தானே, ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே வந்தவளுக்கு அர்ஜுனும் உடன் இருப்பது சட்டென நினைவு வரவே, எங்கே மீனு என்று பெயர் சொல்லி தன் அத்தையை அழைத்ததற்கு கோபம் கொள்ளப் போகிறானோ என ஊரக்கண்ணால் பார்க்க அவனும் அதை கவனித்தான். தான் இருந்தும் அதை கண்டு கொள்ளாதவன் போல் அவர்கள் பேசப்போவதை எங்கோ பார்த்தபடி கேட்கத் தொடங்கினான். தெரியாத ஊரு, புது இடம், அதுவும் நைட் நேரம் வேற, பொம்பளை புள்ளைய தனியா விட்டுட்டு எப்படிமா தூக்கம் வரும்? அதான் உனக்காக காத்திருந்தேன். நீ வருவேன்னு சொன்ன நேரம் கடந்தும் நீ வரவே இல்லையா? அதான் மனசு அடிச்சுக்குச்சு. உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீ எடுக்கலன்னதும் உடனே அர்ஜுனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆமா, உன் ஃபோனுக்கு என்னாச்சு, ஏன் எடுக்கல என்றதும் தான் மறந்து போய் மருத்துவமனையிலேயே ஃபோனை வைத்து விட்டு வந்தது ஞாபகம் வந்தது. ஷூ, மறந்துட்டேன் மீனு. பேஷண்ட்ஸ் அதிகமாக வந்ததுனால என் ரூம்லேயே ஃபோனை வச்சுட்டு பேக்கை மட்டும் செக் பண்ணாமல் எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி என்று மாமியாரின் கண்ணம் பிடித்து கொஞ்ச அர்ஜுனுக்கு வந்ததே கோபம். என்ன ஒரு முறையாவது இப்படி கொஞ்சம் என்கிட்ட சாரி கேட்டிருக்காளா என கருவி கொண்டிருக்க, ஏய் மகி, என்ன உன் கழுத்துல காயம், துப்பட்டாவை வேற காணோம், மழையில வேற 2 பேரும் நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அர்ஜுன், நீ போகும்போது மகி ஹாஸ்பிட்டல் தானே இருந்தா, அப்புறம் எப்படி? மீனாட்சி பயந்து போய் படபடப்பாக கேட்க இருவரும் திருவென முழிக்க அதில் சுதாரித்த அர்ஜுன், ஆமா ரிலாக்ஸ். கார்ல இருந்து இறங்கி வேகமாக கதவை சாத்தினதுல அவ கழுத்தில் போட்டிருந்த ஷால் சிக்கி இழுத்துருச்சு. அப்பதான் விட்ட மழை மறுபடியும் பிடிச்சிக்கிச்சு. அதில் தான் 2 பேரும் நனைஞ்சிட்டோம். ஷால் கிழிஞ்சு போச்சு, அதான் தூக்கி போட சொன்னேன். வாய்க்கு வந்ததை அப்போதைக்கு அடித்துவிட அப்போதுதான் மீனாட்சிக்கு நிம்மதியாக இருந்தது. சரிப்பா, 2 பேரும் வந்து சாப்பிடுங்க என்று அழைக்க, எனக்கு வேண்டாமா என்றவன் தாமதிக்காமல் அவன் அறைக்கு சென்றுவிட மகிக்கும் பசி இல்லை என்று சொல்லிவிட்டு படி ஏறி சோர்வாக அவன் அறைக்கு செல்ல போனவளின் கையை பிடித்து இழுத்து அவன் அறையில் இழுத்து கொண்டான். இதழ் 58. சோர்ந்த நடையுடன் படி ஏறி வந்து அவள் அறைக்கு செல்ல போன மகியின் கையை பிடித்து அவன் அறைக்குள் தரதரவென இழுத்து வந்து மெத்தையில் தள்ளிய அர்ஜுனை மகி அதிர்ச்சியாக பார்த்து, என்ன பண்ணுதியாத்தான்? அவள் கேட்ட அடுத்த நொடி அவள் கண்ணம் கொழுந்து விட்டு எரிந்தது. அர்ஜுன் இடியென இறக்கிய அடியில், ஏண்டி என்கிட்ட சொல்லாம வேலைக்கு போன? வெளியே மீனாட்சியுடன் பேசிய போதும் காரில் அவளை கூட்டி வந்த போதும் இருந்த இலகுத்தன்மை இப்போது சிறிதுமின்றி கடுங்கோபத்தில் அவன் கத்த, திடீரென ஏன் இத்தனை கோபம் கொள்கிறான் என்று புரியாமல் மகி மெத்தையில் இருந்து மெல்ல எழுந்தபடியே மிரண்டு விழிக்க, சொல்லுடி, எதுக்கு என்ன கேட்காம வெளியே போன? வேகமாக அவளை நெருங்கி அளவான அவளின் போனிடெயில் போட்ட கூந்தலை பற்றி அவனிடம் இழுக்க, அத்தான் வலிக்குது. அவள் முகம் சுணங்கி வேதனையாக சொல்லியதை கேட்டு இன்னும் அழுத்தம் கூட்டி அவள் கூந்தலை பிடித்து ஆட்டியவன், எனக்கும் தாண்டி வலிக்கும், உனக்கு ஏதாவது ஒன்று ஆனா என்றவன் குரல் வேதனையை அப்பட்டமாக பிரதிபலிக்க செய்தது. அதை உணர்ந்து அவன் முகத்தை பார்த்த மகி கோபம் அவன் முகத்தில் குறையவில்லை என்றாலும் அதை மிஞ்சிய வலி ஒன்றை பெண்ணவள் கண்டு கொண்டாளே. என்னத்தான் சொல்றிய? எனக்கு என்ன ஆயிட போது? எதுக்கு இப்படி பயப்படுறிய என்றவளுக்கு இப்போது அவள் வலி மறந்து போனது. ஏண்டி கேட்க மாட்ட? இன்னைக்கு உன்னை விரட்டிட்டு வந்தானுங்களே, அவங்க யாருன்னு நினைச்ச?
எல்லாம் அந்த ஜெகதீஸ்வரன் அனுப்பிய ஆளுங்க என்றதும் அதிர்ச்சியான மகி சட்டென்ன பயத்தில் உடலெல்லாம் சூடாகி நடுக்கம் எடுக்க தொடங்கியது. அதை உணர்ந்தவன் மெல்ல அவள் கூந்தலை பற்றி இருந்த கையை எடுத்து மகியை இறுக அணைத்துக் கொண்டு அவளின் நடுக்கம் போக்க முதுகை ஆதுரமாக தடவியபடி, இதை நான் உன்கிட்ட அங்கேயே சொல்லியிருந்தா இப்படி தாண்டி பயந்து போய் அம்மா கிட்ட காட்டி கொடுத்துருப்ப. இதுக்காகத்தான் வீட்டுக்கு வர வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். இல்ல இங்க விட்டு அடிய அங்கேயே விழுந்திருக்கும் என்றவன் கண்கள் மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, இப்ப கூட உன்னை பயப்படுத்துறதுக்காக இதை சொல்லல ஏஞ்சல். உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம என்கிட்ட எதுக்கடி சொல்லாம வெளியே போற? சரி, போனதுதான் போன. டியூட்டி முடிஞ்சதும் சீக்கிரமா வீட்டுக்கு வரது இல்லையா? அன்டைம்ல உனக்கு என்னடி வேலை வேண்டி கிடக்கு என்றவன் கோபத்தில் அவளை நன்றாக இறுக்கி அணைத்ததில் முதுகெலும்பு உடைந்து நொறுங்குவதைப் போல் வலியை உணர்ந்தாலும் அவன் அணைப்பிலிருந்து அவளுக்கு வெளியேற எண்ணம் தோன்றவில்லை போலும். நம்ம ஊர்ல இருக்கும்போதே எப்படியோ ஜெகதீஷ் ஆள் வச்சு உன்னை மோப்பம் பிடிச்சிட்டான் ஏஞ்சல். காயு சாகலின்னு தெரிஞ்சதும் அவளை கொல்ல ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஆள் அனுப்பினான். ஆனா கதிர் அண்ணன் சரியான நேரத்துல அங்க போனதால அவங்கள அடி வெளுத்து லாக்அப்ல போட்டாரு. அதோட அந்த ஜெகதீஷ் நிறுத்தல என்றதும் மகி அவனை பயத்தோடு அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்பது போல் பார்க்க, அவனால நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம் எப்படி முயற்சி செஞ்சும் கண்டுபிடிக்க முடியாம போச்சு. கூடவே என்னோட ஆட்களும் போலீஸ்ல மஃப்டியில அந்த ஊருக்குள்ள எப்பவும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. புதுசா எவனாவது ஊருக்குள்ள வந்தா விசாரிக்காம உள்ள விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம நாங்க யாராவது உன் கூட இருக்கிறதுனால அவன் அனுப்பின சப்பா ஆளுங்கனால உன்னை நெருங்க முடியாம போச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை ஏஞ்சல். அந்த ஜெகதீஷ் அவனோட கிரிமினல் மூளையை வச்சு நீ எங்க போனாலும் உன்னை பின்தொடர்ந்து உன்னை கொல்ல சொல்லி ஆள் அனுப்பி வச்சதால நீ அம்மா கூட பெங்களூர் வந்துட்டு இருக்கும் போது ECR மெயின்ல நீ வந்த காரை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தாங்கடி. ஜஸ்ட் மிஸ். எப்படியோ அதுல இருந்தவங்களை காப்பாத்தி ஜெகதீஷ் ஆளுங்களை ஒரு வழி பண்ணிட்டேன் என்றதும் மேலும் அதிர்ச்சியாக மகி அவனை பார்க்க, என்னடி அப்படியே உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? அவன் கேலியாக கேட்க, என்ன பாவமாக தலையசைத்தவளை கண்டு நெற்றி முட்டியவன், அதை எப்படி உன்னை விட்டுட்டு வருவேன் ஏஞ்சல்? ஆனா நான் நினைச்சது வேற. இங்க எனக்கு தெரியாம நீ பண்ணி வச்ச வேலை வேறடி. உன்னை இங்க எனக்கு கூட்டிட்டு வர இப்போதைக்கு ஐடியா இல்லை ஏஞ்சல். ஏன்னா அந்த ஜெகதீஷால உனக்கு ஆபத்து இருக்குன்னு தான் அங்க உன்னை விட்டுட்டு வர முடிவெடுத்தேன். ஆனா அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லடி, வேற ஒன்றும் இருக்கு. அதை இப்போ உனக்கு நான் சொல்ல போறது இல்லை. அம்மா நடுவில் புகுந்து உன்னை கூட்டு தான் போகணும்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதும் அப்புறம் எப்படி மறுத்து பேசுறதுன்னு தெரியாம உன்னை கூட்டிட்டு வர சொல்லி வெளியே போனேன். ஆனா உங்களை தனியா வர சொன்னது மனசுக்கு நெருடலாவே இருந்ததால பாதி வழியில நின்று உங்களுக்காகவே வெயிட் பண்ணி பின்னாடியே வந்த ஏஞ்சல். அப்போதான் மற்றொரு கார் மஹீப் சென்று கொண்டிருந்த காரை வெகு நேரமாக பின்தொடர்வதை உணர்ந்த அர்ஜுன் அவர்களை யார் என்று கண்டுபிடிக்க அந்த காரை சேஸ் செய்து அவர்கள் காரின் முன்னால் அவன் காரை கொண்டு போய் புயல் வேகத்தில் நிறுத்தவும் புலிக்கு இரையாக தன்னால் இறங்கி வந்தனர் 2 பேரும். வந்ததும் அர்ஜுனிடம் வழியில் காரை நிறுத்தியதற்கு அவர்கள் எகிற கோபத்தில் கைகளை மடக்கியவன், உங்க 2 பேரையும் யார் அனுப்பினது என கேட்டு இருவரையும் அடித்த அடியில் வழி தாழாமல் ஜெகதீஷ் என உண்மையை உளறி வைக்க இருவரையும் மயக்கமடைய வைத்து அவன் காரில் டிக்கியில் போட்டு அடைத்தவன். அவ்விருவரும் அந்த காரை மொத்தமாக தடம் தெரியாமல் கொளுத்து இருந்தான். காரணமாக இப்போது அவர்கள் இருவரும் அவன் கஸ்டடியில். இதை தவிர மற்ற அனைத்தையும் அவளிடம் சொல்லி முடித்து, சரி நீ பெங்களூர் வந்துட்டா நீ எங்கேயும் வெளியே போக மாட்டேன் நம்பி தாண்டி ஹோட்டலையும் கேஸையும் வெளியே தங்கி கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கே தெரியாம வேலைக்கு போயிருக்க என்றவன் கோபமாக பல்லை கடிக்க மகிக்கு அவன் பேசுவது எதுவும் புரியாமல் பயத்தில் தலை சுற்றியது. 2 நாளா அவன் ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்றாங்கடி. ஆனா பொது இடத்துல உன்னை எதுவும் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் ஜெகதீஷ் பேரை வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு நேரம் பார்த்து காத்திருந்து நீ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் குறைவா இருக்கிறத பயன்படுத்தி நைட் டியூட்டிக்கு வர இருந்த சகுந்தலா டாக்டரை ஆக்சிடென்ட் செஞ்சு எப்படியும் டியூட்டியில் இருக்கிற மற்ற டாக்டர்ஸ் தான் அடுத்த ஷிஃப்ட்டை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு உன்னை எப்படியாவது தூக்கிடணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது தெரியாம நீயும் அவனுங்க கையில வாண்டடா போய் சிக்க பார்த்தடி என் மக்கு பொண்டாட்டி என அவள் தலையில் வலிக்காமல் கொட்ட சிறிதும் அதிர்ச்சி குறையாமல் கண்கள் விரிய அர்ஜுன் சொல்வதைத்தான் பார்த்திருந்தாள் மகி. அர்ஜுனுக்கு மீனாட்சி போன் செய்து மகி இன்னும் வீடு வரவில்லை என்று சொல்ல முன்னவே கதிர் அர்ஜுனுக்கு அழைத்திருந்தான்.
மகியின் குரல் கேட்டு 2 நாட்கள் ஆகியிருக்க சரி அவளிடம் பேசலாம் என்று இரவு 10 மணி முதல் அவள் போனுக்கு அழைத்து பார்த்து சோர்ந்தவனுக்கு பதட்டமாக போகவே இன்னும் பல முறை அவளுக்கு அழைத்து பார்க்க அவளின் அலைபேசி சைலண்ட் மோடில் அவளின் அறையில் வெளிச்சம் மட்டும் மின்னிக் கொண்டிருந்தது. இங்கு கதிருக்கு கிளி பிடிக்க அவன்தான் அர்ஜுனிடம் மகி வேலைக்கு போகப் போகிறாள் என்று சொல்லாமல் விட்டதாலும் மகி எப்படியும் அவனிடம் சொல்லி இருப்பாள் தானே என நினைத்து அர்ஜுனுக்கு அழைத்து நடந்ததை சொல்ல ஷிட் என்று கையை மடக்கி ஆத்திரத்தில் சுவற்றில் ஓங்கி குத்தியவன், எனக்கு அவ வேலைக்கு போறது தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, எதுக்கு நீ அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்த என்று இவன் கத்த, டேய் எல்லா சேஃப்டியும் உறுதிப்படுத்திட்டு தாண்டா அவளுக்கு பிடிக்குமேனு பண்ண, அதுவும் இல்லாம நீ சண்டை போட்டதுலேருந்து என் மகி சோகமா இருந்தா அவன் மனசை மாத்ததேன், சரி அவளுக்கு பிடிச்சதை செஞ்சா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பானதேன் வேலைக்கு போக சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, வீட்டில் பொண்டாட்டி என்ன பண்றா எங்க போறான்னு கூட தெரியாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க என்று அந்த பக்கம் கதிரும் கோபமாக மொழிய, எது நான் குடிச்சிட்டு சுத்துறத நீ பார்த்த, அப்படியே நான் குடிச்சாலும் உனக்கு என்ன வந்துச்சு, இப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நான் அவளை கொஞ்ச நாள் அங்கேயே விட்டு வைக்க முடிவு பண்ணேன். சரி அவ தான் இங்கே வந்தாலே ஒழுங்கா வீட்டில் இருக்க வேண்டியதானே, அவளுக்கு வீட்டில் என்ன வசதி இல்லாம போச்சு. இவனும் கத்த, அத நீ தாண்டா ஒரு நல்ல புருஷனா அவளுக்கு பொறுமையா எடுத்து சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை கவனிச்சிட்டு இருந்தா இப்படித்தான் நடக்கும். இன்னும் உனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே என் மகியை கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, இல்லை காலையில் நான் அங்கே இருப்பேன், ஆனா நீ இருப்பியான்னு தெரியாது என்றவன் கோபம் குறையாமல் அழைப்பை துண்டித்த பிறகுதான் மீனாட்சி அழைத்தது. ஏஞ்சல் என பல்லை கடித்தவன், எனக்கு தெரியாம வேலைக்கு போனதும் இல்லாம கதிர்கிட்ட என்னை திட்டு வேற வாங்க வச்சிட்டால, இருக்கடி உனக்கு என அவளை கருவி கொண்டாலும் நிற்காமல் ஓடியது அவன் கால்கள். காரை நோக்கி 5 பேரையும் அடித்து விசாரித்த அர்ஜுனின் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் சற்று நேரத்தில் எல்லாம் அவர்களை பற்றிய தகவல்களை அர்ஜுன் மொபைலுக்கு அனுப்பியிருந்தனர். இவ்வளோ நடந்திருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன் அத்தான் என்றவள் கண்ணீரோடு அவனை பார்க்க, என் பொண்டாட்டி என்னைக்கு மூளையோடு இருந்திருக்கா என்றவனை அவள் முறைத்து பார்க்க, இந்த முறைப்பு மட்டும்தாண்டி உனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவன் அழுத்து கொண்டே அவளை இன்னும் இறுக அணைத்து கொண்டான். இருவரும் அவர்களின் ஈர உடையில் இருந்து நீர் சுட்டுவதை கூட உணராது ஒருவர் அணைப்பில் ஒருவர் கட்டுண்டு கட்டிக்கொண்டு நீண்ட நேரமாக நின்றிருக்க, முதலில் தன்னிலை அடைந்த அர்ஜுன் தன் மார்பை துளையிட்டு புதைத்து கொள்ளாத குறையாய் முகத்தை புதைத்திருந்த மனைவியை கண்டு மென்னகை புரிந்தவன். ஏஞ்சல் மிக மெல்லிய குரலில் காற்றுக்கும் வலிக்காமல் அவள் காது மடலில் இதழ் உரச பெண்ணவளை அழைக்க, ஈர உடையோடு சேர்த்து குளிரில் இருந்தவர் ஆடவனின் சூடான மூச்சு காற்றும் எச்சில் இதழும் மோதி பாவையின் உடல் சிலிர்க்க, இன்னும் அவன் மார்பில் புதைய மீண்டும் அவள் காதில் ஏஞ்சல் என்று அவன் கிறங்கிய குரலில் அழைக்க, என்று அழைத்தவிர்த்து வேறு வார்த்தைகள் இல்லை. நான் உன் ட்ரெஸ்ஸை மாற்றி விரட்டுமாடி, அவன் என்ன கேட்கிறான் என்று கூட உணராது அதற்கும் என்றவளை நினைத்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன். அவள் முதுகை தழுவி கொடுத்த அவன் கரத்தால் அவள் அணிந்திருந்த சுடிதாரில் இருந்த ஜிப்பை தொட அதை கூட உணராத நிலையில் தன்னவன் மார்பு சூட்டில் புதைந்து கிடந்தாள் மகி. இதழ் 59. பெண்ணவளின் முதுகோடு ஒற்று நின்ற அர்ஜுன் குனிந்து அவள் தோள் மேல் தாடையை வைத்து பின்னிருந்து அவள் வயிற்றை அழுத்தி இறுக்கமாக கட்டிக்கொள்ள மகிக்கு மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. அவள் தோளில் இருந்த அவன் முகத்தை பாவையின் கழுத்தில் எச்சில் உதட்டால் மேயவிட்டவன், ஏஞ்சல் இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா என்றவன் இன்னும் அவளை அழுத்தமாக அணைக்க, அவன் உதடு செய்யும் மாயத்தில் தானும் கிறங்கி போனவள் ஒருவித மௌன நிலையில் அத்தான் என்று ஈனஸ்வரத்தில் முழங்கியவள் அவள் கழுத்தை எரிக்கும் அவன் மூச்சுக்காற்றின் வெப்பம் தாளாது ஆனவன் முகத்தை அவள் கழுத்தோடு அழுத்திக் கொள்ள, ஏஞ்சல் உன்னை இப்படி பார்த்துட்டு சத்தியமா என்னால முடியலடி, நீ ஒரு ரூமுக்கு போடி, இங்க இருந்தா என் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடும்டி அவன் குழைந்த குரலில் சொல்லிக்கொண்டே அவளிடம் அத்துமீற, அப்போது அவள் அடி வயிற்றில் மாற்றம் நிகழ்வதை அப்பட்டமாக உணர முடிந்தது. தன்னவனை நினைத்து கவலையாக அவன் முகம் நோக்கிய மகி அவன் முழுமையாக உணர்ச்சியின் பிடியில் சிக்கியிருப்பதை கண்கூடாக பார்த்ததும் மிகவும் வேதனையாகி போக, அத்தா என்றால் குரல் கம்மி. அவள் வார்த்தையை அவன் செவியில் சேர்க்க விடாமல் தடுத்து நிறுத்திவிட, அவள் கழுத்து பகுதியை மோகம் தலைக்கேறி பெண்ணவனின் கழுத்தை பிச்சு தின்ன, அத்தா
நான் சொல்றத கேளுங்க. சற்று சத்தமாக அவள் சொல்லியும் கேளாமல் அவள் எதிர்பாராத நொடியில் புயல் போல் அவளை கையில் தூக்கி கொண்டு மெத்தையில் போட மொத்தமாக பயந்து போனவளுக்கு அர்ஜுனின் இத்தகைய செயலில் உடல் முழுவதும் நடுக்கம் கொண்டு அவனை பார்க்க சூறாவளியாய் அவளை சுழட்டி தன்னுள் போட்டுக்கொள்ளும் வெறியில் முகமெல்லாம் மோக சிவப்பேறி கட்டுடலை முறுக்கி கழுத்து நரம்பு புடைக்க திண்ணிய மார்பு சட்டையை தாண்டி புடைத்து கொண்டு நிற்க ஆவேசமாக சட்டையை கிழித்து எரிந்தவனின் படிக்கட்டு வயிறு இறுகி போய் பொத்தன பாவையின் மீது விழ உயிரே போவது போல் இருந்தது மகிக்கு. அத்தா நான் சொல்றதை கேளுங்க என்று அவள் கத்தி கதறுவது எதையுமே அவன் கேட்கும் நிலையில் எப்போதோ தாண்டியிருக்க வேட்டையாடும் சிங்கமாய் மாறி பெண்மானிடம் அத்துமீற வெடவெடுத்து போன மகி விபரீதம் நடக்கும் முன்னே தான் எப்படியாவது இவனிடம் இருந்து விடுபட்டு தன் அறைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தவள் அவனிடம் திமிரி கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்க எரிச்சலுற்றவன், ஏஞ்சல் ப்ளீஸ் டி, தடுக்காத, என்னால முடியல என்றவன் கத்தி அவள் வாய் முற்றுகையிட செய்வதறியாது திகைத்து போனவளுக்கு அழுகையாக வந்தது. நடப்பது நடக்கட்டும் என மௌனமாக கண்ணீர் விட்டவளுக்கு அந்த நிலைமையில் ஆடவன் தன் உடலை பார்க்கும் பார்வையில் கூனி குறுகித்தான் போனாள். அத்தான், அவள் உயிர் போகும் வழியில் துடித்து கத்திய மகியின் அழுகையில் யாரோ தலையில் சம்மட்டியால் அடித்ததைப் போல மோகம் வடிந்து தன்னிலை அடைந்தவன் செய்து கொண்டிருக்கும் காரியம் விளங்கி மகியின் முகம் பார்க்க அவனை பார்க்க முடியாமல் முகத்தை மூடி அழுது கொண்டிருந்தவளை காணவே வேதனையாகி போக தலையில் அடித்துக்கொண்டு வயிற்றுக்கு கீழே படிந்திருந்த உதிரத்தை கண்டு செய்த தவற்றை எண்ணி துடித்து போனான். வேகமாக படுக்கை விரிப்பை அவன் மேல் போட்டு சுற்றியவன் மீண்டும் அவளை கையில் ஏந்தி குளியல் அறை நோக்கி நடக்க மகி அவன் முகத்தை பார்க்க முடியாமல் உதடு கடித்து தலையை திருப்பிக் கொண்டவளுக்கு அழுகை மட்டும் நிற்கவே இல்லை. மகியின் முகம் பார்க்க தயங்கிய அர்ஜுன் அவளை குளியல் அறையில் நிறுத்திவிட்டு, குளிச்சுட்டு வா ஏஞ்சல், நான் போய் உனக்கு வேற ட்ரெஸ் கொண்டு வரேன் என்றவன் கதவை அடைத்து கொண்டு வெளியேறிவிட போகும் அவன் முதுகை கண்ணீரோடு பார்த்து கொண்டே சிறிது நேரம் நின்ற மகி பின் மெதுவாக தண்ணீரை கொண்டு தலைக்கு ஊற்றினாள். வெளியே வந்த அர்ஜுனுக்கு ஒரு நிமிடம் அவள் சொல்ல வருவதை காது கொடுத்து கேட்டிருக்கலாமோ என்ற எண்ணமே அவனை ஒரு நிலையில் இல்லாமல் செய்ய பக்கத்து அறைக்கு சென்று மகியின் உடையை தேட அதுவெல்லாம் தனித்தனியாக கபோர்டில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு 4 செட் தாவணி இரவில் உடுத்திக்கொள்ள தனியாக அடுக்கியிருக்க அதில் ஒன்றை எடுத்தவன் மேலும் அவளுக்கு தேவையானவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு வர குளியல் அறையிலிருந்து நீர் ஊற்றும் சத்தம் நின்றிருக்கவே அவள் குளித்து முடித்ததை உறுதி செய்து கொண்டு ஏஞ்சல் என சத்தமிட்டு கதவை தட்டி லேசாக திறந்து எடுத்து வந்த உடையை அவளிடம் நீட்ட மறுக்காமல் அவள் வாங்கி கொண்டதும் அவன் இதழில் மெல்லிய புன்னகை விரிந்தது. சற்று நேரத்தில் எல்லாம் தாவணி அணிந்து கொண்டு தலை குனிந்து வெளியே வந்தவளை ஏஞ்சல் என்று அவன் அழைத்ததுதான் தாமதம். தாய் பறவையிடம் குளிருக்காக அதன் சிறகுக்குள் தஞ்சமடையும் குட்டி பறவை போல ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு அவனுள் புகுந்து கொண்ட மகி, ஒவ்வொரு முறையும் நீய என்கிட்ட நெருங்கும் போது உங்களை தள்ளி நிறுத்து நோகடிச்சிருக்கேன். இப்போ நானே உங்களுக்கு முழுசா கொடுக்க நினைச்சும் முடியாம போச்சு அத்தான், என் மேல கோவமா இருக்கியலா? அவள் அழுகையுடன் பாவமாக கேட்க, ஓ மேலையா? என் மேலதான் ஏஞ்சல் கோபம். நீ சொல்ல வரதை கூட புரிஞ்சுக்காம உன்கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டேன்ல, ஏன் மேலதாண்டி கோபம். அவன் உண்மையான வருத்தத்துடன் கூறியதும் அவன் மார்பில் பட்பட்டென்ன அடி போட்டவள், அதுக்குதான் அப்படி கத்தியும் காதல வாங்காத அளவுக்கு உங்களுக்கு என்ன தான் அப்படி ஒரு வெறி? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அடித்த அவன் மார்பின் மீதே தலை சாய்த்து அவள் சொல்ல, ஏஞ்சல் வேணும்னு என்ன சீண்டி பார்க்காதடி, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் என்றவன். ஆனா இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா நீ தானே என்ன ஆரம்பத்திலிருந்து தடுக்காம டெம்ப்ட் ஆக்கி விட்ட. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் உனக்கு இருக்கு. அன்னைக்கு இந்த கத்தல் எதுவும் என் காதல விழாது. அவளை பார்த்து கொண்டே சொல்லி மகியை மெத்தையில் படுக்க வைத்து அவளை ஒட்டி நெருங்கி படுக்க நகர்ந்து சென்று அவன் திண்ணிய புஜத்தில் தலை வைத்து படுத்து அவன் மற்றொரு கையை எடுத்து அவள் இடையை சுற்றி போட்டுக்கொண்டவள் இன்னும் அவனை நெருங்கி படுத்து அவன் கழுத்தில் போட்டுக்கொள்ள, ஏன் தான் என் மேல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு அவ்வளோ கோவப்பட்டுட்டு நீங்க கட்டின தாலிய தூக்கி எறிய சொன்னிய? ஏன் இப்போதாவது அவன் கோபத்திற்கு பதில் சொல்வானா என்ற ஏக்கத்துடன் அவள் கேட்டதும் கோபத்தில் முகம் கருத்த அர்ஜுன் பேசக்கூடாத கொடுமையான வார்த்தையை அவளிடம் கடுமையாக பேசிவிட்டு அவளை உதறி தள்ளி எழுந்தவன் சட்டை ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டு கார் சாவியுடன் அவள் முகத்தை கூட பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியேறினான்.
அவன் பேசிய வார்த்தையில் இதயம் கனத்து மழிந்து போய் எழுந்தமர்ந்த மகி. எவ்வளோ பெரிய வார்த்தையை பேசிட்டிய, என்ன பார்த்து? இதுக்கு நீய அவனுக்கு கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாமையே இருந்திருக்கலாம் தான். இந்நேரம் நான் இதையெல்லாம் காதல வாங்காம செத்தாச்சும் போயிருப்பேன் என்று நினைத்தவளுக்கு அழுகை கட்டுப்படுத்த முடியாமல் வந்தது. இதழ் 60. அர்ஜுன், போதும் நிறுத்துடா. எதுக்கு இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? வீட்டில் உனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கா. ஆனா உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. பாவண்டா மகி. உயர் ரக பாரில் அமர்ந்து மூச்சு முட்ட குடித்து கொண்டிருக்கும் அர்ஜுனை ரிஷி திட்டிக் கொண்டிருக்க அதை எதுவும் காதில் வாங்காதவன் இன்னும் குடிப்பதைக் கண்டு எரிச்சலான ரிஷி, அர்ஜுன், உன் போக்கே சரியில்லை மச்சான். இப்படியே நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீயும் வேணாம் உன் உறவும் வேணான்னு உன்னை விட்டு அவ போயிட்டே இருப்பா. இத்தனைக்கும் அந்த புள்ள ஒரு டாக்டர்டா. உன்னை மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ட் குடிகாரன் கூட அவ வாழணும்னு அவசியமே இல்லை என்றதும் டேய் என ஆவேசம் பொங்க அவன் சட்டையை பிடித்திருந்தான் அர்ஜுன். டேய், என்னடா சொன்ன? அவன் என் கூட வாழ மாட்டாளா? ஏஞ்சல் எப்படிடா என்னை விட்டு போவா? போக முடியாது ரிஷி. நான் என்ன பண்ணாலும் அவ என்னை விட்டு போகவே கூடாது. வெறியாக கத்திக்கொண்டு ரிஷியின் சட்டையை கிழித்து விடுவது போல் அவன் பிடித்து உழுக்க வலுக்கட்டாயமாக அர்ஜுன் கையில் இருந்து தன் சட்டையை விடுவித்துக் கொண்டவன், பின்ன நீ தினமும் நிதானம் இல்லாம நடந்துக்கிட்டா அந்த பொண்ணு உன் கூட எப்படிடா குடும்பம் நடத்தும்? ஊர்ல இருக்கும் போதே நீ குடிச்சா மகி முகம் சோகமா மாறி நாளெல்லாம் எதையோ பறி கொடுத்த மாதிரி களை இழந்திருக்கும்டா. ஆனா இப்ப ரொம்ப ஓவரா பண்ற மச்சான். அவளுக்கு நீ குடிக்கிறது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் குடிக்கிற. இதை பத்தி அவன் உன்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பாளா? நீயா மாறுவேன்னு காத்திருக்காடா. வீட்லயும் நீ இருக்கிறதே இல்லை, மறுபடியும் ஹோட்டல்ல ரூம் போட்டு என்னடா திரும்பவும் பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ரிஷி சிறிதும் கோபம் குறையாமல் பல்லை கடிக்க, டேய் என்னடா சொல்ற? கிளி மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நான் ஏண்டா மறுபடியும் பொண்ணுங்க கூட ரூம்ல தங்க போறேன்? தனியா தாண்டா இருக்கேன் மச்சான். அதுவரை கோபத்தில் துள்ளியவன் கடைசியில் ரிஷி பேசிய வார்த்தையில் சோர்வாக வார்த்தையை விட்டு தளர்ந்து போய் இருக்கையில் அமர்ந்தான். அவன் தளர்ந்து அமரவும் அவன் அலைபேசி ஒலிக்க எடுத்து காதில் வைக்க அந்த பக்கம் கழுவி ஊற்றினான் கதிர். எலை அறிவிற்காடே, உனக்கு மகியை வீட்டுக்கு கூட்டி வந்ததும் எனக்கு தகவல் சொல்ல சொன்னேனா இல்லையா? ராவிலிருந்து உன் நம்பருக்கு முயற்சி பண்ணி கடைசியா சித்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுந்தேன். மகி வீட்டுக்கு வந்ததை சொல்லுச்சு. ஏண்டா இப்படி இருக்க? தேவையில்லாமல் நிறைய வேலை பார்க்குற அர்ஜுன். உனக்கு மகியை பற்றி முழுசா தெரியாது. நீ பண்ண வேலையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுதுன்னா வெறுத்துருவாடா உன்னை. கடைசியா சொன்ன கதிரின் குரல் கூட உடைந்து போய் வந்தது. அதுவரை அலட்சியமாக காதை குடைந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுன் கதிர் கூறிய கடைசி வரியில் உலகமே இருண்டதை போல் இருந்தது. அப்போ உனக்கு என்னை பற்றி எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு அப்படித்தானே? சுருத்தியே இல்லாமல் அவன் கேட்டதில் சிறிது நேரம் அந்த பக்கம் அமைதி. தப்பு பண்ணிட்டு அர்ஜுன், ஏண்டா என் மகிக்கு துரோகம் பண்ண? அமைதியாக அவன் கேட்டாலும் அந்த வார்த்தையில் மிகுந்த வலி இருந்தது. அர்ஜுன் மேல் அதிகப்படியான கோபம் ஒரு புறம் இருந்தாலும் தம்பியின் மேல் அவன் அனுபவித்த கொடுமைகளை நினைத்து பரிதாபமும் பிறக்கத்தான் செய்தது. இவர்களின் திருமணத்தின் முன்பு அவனை பற்றிய தகவல்கள் அனைத்தும் தெரிந்திருந்தால் நிச்சயமாக அர்ஜுன் மகி திருமணம் வரை கதிர் விட்டிருக்க மாட்டான். இப்போது தவித்து போகிறான். அவசரப்பட்டு விட்டோமோ, மகியின் வாழ்க்கையை கெடுத்து விட்டோமோ என்று. அதற்கு மேல் அர்ஜுன் எதுவும் பேசவில்லை, பேச தோன்றவில்லை. அதே மனநிலையில்தான் கதிரும் இருந்தான். இரண்டு பக்கமும் அமைதியை ஆர்ப்பரிக்க கதிரே முதலில் அழைப்பை துண்டித்து விட்டான். ரிஷி நண்பனின் முகத்தையே ஆராய்ச்சியாக பார்த்திருக்க அர்ஜுனின் நினைவோ தன்னவளை வார்த்தையால் காயப்படுத்திவிட்டு வந்ததில் இருந்தது. தன்னவனை நெருங்கி படுத்து, ஏன் அத்தான் தாலியை கரெக்டாக சொல்கிற அளவுக்கு என் மேலே கோவமா இருந்திய? அவன் கோபத்தின் காரணம் அணிந்து கொள்ள வேண்டி மென்மையாக அவள் கேட்டதும் நெஞ்சில் சுருக்கின்றி ஏதோ ஊசியால் தைக்க தன் கையாலாகாத தனத்தை எண்ணி தன்னையே வெறுத்தவன் அந்த வெறுப்பை தன்னவளிடமே காட்டிவிட்டான் அவன். ஏண்டி, உங்க காரியம் ஆகணும்னா எந்த எல்லைக்கும் போவீங்களா? இத்தனை நாளா நான் தொடும்போது ஒண்ணுமே தெரியாதவளாட்டும் துள்ளி துள்ளி குதிச்சு விலகி போன. அதுவே உனக்கு ஒரு விஷயம் தெரியணுன்னதும் கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்குற, என் உடம்போட உடம்பு அழுத்தி என் உணர்ச்சிகளை தூண்டி விடுற மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சு இந்த கேள்வி கேட்பியா? அசிங்கமா இல்லையாடி உனக்கு? என் இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படிதான் செஞ்சு கேள்வி கேட்பியா? அவன் வெறுப்பு உமிழும் வார்த்தையில் அடுத்த நொடி தீ சுட்டதை போல் அவனை விளக்கியிருந்தாள். தனிமையில் அழுது கரைந்தாள். நடந்ததை நினைத்து பார்த்து மனம் நொந்து அவன் அமர்ந்திருக்க, மச்சான் இப்போ என்னதாண்டா உன் பிரச்சனை? கதிர் என்ன சொன்னாரு? ரிஷி கேட்க, இரவு மகியை கடத்த வந்ததை பற்றி அர்ஜுன் சொல்லி முடிக்க, ஏண்டா இப்படி இருக்க? வீட்டில் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு தெரியாத அளவுக்கா கேர்லெஸ்ஸாக இருப்ப என ரிஷியும் தன் பங்கிற்கு நண்பனை வறுத்தெடுத்தவன். மகி மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஊரில் ஏண்டா அவன் மேலே அவ்வளோ கோபமாக இருந்த?
மகி கேட்ட அதே கேள்வி ரிஷி மண்டையையும் குடைந்து கொண்டிருக்கவே கேட்டுவிட்டான் அவனிடம். நிர்மலமான முகத்துடன் நிமிர்ந்து ரிஷியை பார்த்த அர்ஜுன், என் பொண்டாட்டி என்ன ராமன்னு நினைச்சிட்டு இருக்கா மச்சான். அவகிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன்? நான் ராமன் இல்ல, பொண்ணுங்க உடம்பு சுகத்தை தேடுற சதத்தின்னு. முடியல மச்சான், என்னை பத்தின எதையும் அவகிட்ட சொல்ல முடியலடா. அதுவும் அதையெல்லாம் கேட்டு என்ன ஏத்துக்கிற மனசு சுத்தமா அவளுக்கு கிடையாதுடா என்று கரகரத்த குரலில் சொன்னவனுக்கு அன்று மகியுடன் சண்டையிட்ட நாள் நினைவில் வந்தது. அன்று பூஜாவிடம் வம்பிழுத்துவிட்டு அர்ஜுனிடம் பால் வேணுமா ஜூஸ் வேணுமா என்று வாக்குவாதம் நடந்து சண்டைகள் உருவாகும் முன்பே மகியின் போன் அடிக்க அதை அட்டன் செய்ய அந்த பக்கம் அவளின் கல்லூரி தோழி பேசினாள். தோழிகள் இருவரும் பல கதைகள் பேசிக்கொண்டே கடைசியில் மகியின் திருமணம் பற்றிய வாதங்கள் நடக்கத் தொடங்கியது. அதில் தன் கணவனை பற்றிய விபரம் கூறிய மகி அவளிடம் எப்போதும் அன்பாக அரவணைப்பாக குறும்பு செய்யும் மன்னனாக நடந்து கொள்வதை வெக்கத்தோடு கூறிக்கொண்டிருக்கையில் அந்த பக்கம் பெருத்த அமைதி. ஏய் என்னடி, நான் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க? மகி கேட்க, அது ஒன்றும் இல்லடி, தண்ணி குடிச்சேன். சரி நீ சொல்லு, உன் வீட்டுக்காரர் பொண்ணுங்க விஷயத்துல எப்படி? அவள் தோழி கேட்க, ஏய் அவர் பொண்ணுங்க விஷயத்துல ராமண்டி. மகி பெருமையாக கர்வமாக சொல்லிக்கொள்ள, அதை எப்படிடி இவ்வளோ உறுதியா நம்புற மகி? அவர் கூட பழகி என்ன ஒரு மாசம் இருக்குமா? அதுக்குள்ள எப்படிடி அவருக்கு ராமன்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற? ஒருவேளை அவரு பொண்ணுங்க விஷயத்துல வீக்கா அப்படி இப்படி இருக்கிறவரா இருந்தா என்ன பண்ணுவ? அந்த பக்கம் அவள் தோழி கேட்க, இப்போது இந்த பக்கம் பெருத்த அமைதி. மகி மகி லைன்ல இருக்கியா? அவள் தோழி கத்த, இருக்கேன். அப்படி நீ சொல்ற மாதிரி என் அத்தான் கிடையாதுடி. அப்படி அவர் இருப்பாரு. நீ சொல்றத என்னால தாங்க முடியல. என் இடத்துல வேற ஒருத்தியா? ச்சே, நினைச்சு பார்க்க கூட அருவருப்பா இருக்கு. எனக்கு என் அத்தானை பத்தி நல்லா தெரியும். அவரு தொட போற பொண்ணும் நான் தான், கடைசி பொண்ணும் நானா மட்டும்தான் இருப்பேன். அப்படி என்னைய தவிர என் அத்தா வேறு ஒருத்திய பார்த்து இருந்தாலும் தெரிஞ்சா கூட என்னால நிச்சயமா அதை ஏத்துக்க முடியாது. அவரை மன்னிக்கவும் முடியாது. இதுல அவர் வேற ஒருத்திய தொட்டிருந்தா முழுசா என் மனச அவரை வெறுத்துரும் என தீர்க்கமாக சொன்ன மகி. ஆனா என் அத்தா அப்படிப்பட்டவர் இல்லையே. இப்ப எதுக்கு நடக்காததை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு என்னை குழப்பி விடுற? என் அத்தா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் கூட பழகின நாட்கள் வேணா வெறும் 1 மாசமா இருக்கலாம். ஆனா அந்த 1 மாசத்துல எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கையும் வந்துருச்சு. என் அத்தா எனக்கு நிச்சயமா துரோகம் பண்ண மாட்டாரு. தேவையில்லாததை பத்தி பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணாத, நான் வைக்கிறேன் என்று போனை வைத்ததும் ஏதோ பெண் மனது ஒரு நிலையில் இல்லாமல் தவித்து போக, கடவுளே, என் அத்தா வாழ்க்கையில என் ஒருத்தியை தவிர வேற யாருமே இருந்திருக்க கூடாது என்று வாய்விட்டை புலம்பியபடி அவள் யோசனையாக தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். ஆனால் அவள் பேசியதையெல்லாம் கேட்ட அர்ஜுன் கண்ணாடி துகள்களாக நொறுங்கி போனான். அவள் பேசிய அவன் மீது உள்ள உயிரை உருக்கும் நம்பிக்கையான வார்த்தைகள் அவன் மூளையும் மனதும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்க, தன்னவளின் இத்தகைய நம்பிக்கைக்கு உகந்தவனானான் என்று நினைக்கும் போதே செத்து மடிந்து போனான். இதுவரை தன்னை பற்றிய உண்மைகளை அவளிடம் சொன்னால் சாதாரண பெண் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். இயல்பாக தன்னிடம் பழகுவாள், தன்னை ஏற்றுக்கொள்வாள் என தப்பு கணக்கு போட்டு வைத்திருந்தவன் சில நாட்களிலேயே அவளின் மனதை பற்றியும் குடும்ப பெண்களின் மனநிலை இப்படித்தான் இருக்கும், கணவன் மனைவி உறவு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஓரளவு புரிந்து கொண்டான். சிறு வயது முதலேயே அவன் பார்த்து வளர்ந்த விஷயங்களால் இதை பற்றியெல்லாம் அறியாது போனான். காசுக்கும் உடல் தேவைக்கும் அடிபணியும் பெண்கள் தான் இப்படியெல்லாம் தறிக்கிட்டு அலையும் ஒருத்தனை கைப்பாவையாக வைத்துக் கொள்ள நினைப்பால், உண்மையாக ஒருவனை விரும்பி கலாச்சார பண்பாடோடு ஒழுக்கமாக வளரும் எந்த ஒரு ஆணும் பெண்ணுமே இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று காலம் கடந்துதான் தெரிந்து கொண்டான் அர்ஜுன். அப்போது முடிவு செய்தான், இக்காரணம் கொண்டும் தன்னை பற்றிய உண்மைகளை மகிக்கு தெரியப்படுத்தவே கூடாது என்று. ஆனால் அவன் மனதில் குற்ற உணர்வு தலை தூக்கி நின்றது என்னவோ உண்மைதான். அதற்காக தன்னவளை நெருங்காமல் அவளை தள்ளி நிறுத்தி பார்க்கும் ரசிக்கும் ரகம் இல்லை அவன். அதற்காக அவன் நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்ளவில்லை. எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி இருந்தாலும் அது தான் தெரியாமல் செய்த தவறு பாதி, தெரிந்து செய்த தவறு மீதி. அதான் இப்போது என்னவளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேனே, அது ஒன்று போதும் என்று அவனுக்கு தெரிந்த சமாதானம் செய்து தன்னையே தேற்றிக்கொண்டு அதன் பிறகு வந்த நிமிடங்களில் பூஜா மகி பேசிக்கொண்டதை கேட்டு மற்ற அனைத்து யோசனைகளையும் ஓரம் தள்ளி வைத்து தன்னவளிடம் இணைய முடிவெடுத்திருந்தான்.
அவளோ கதிரின் பிரச்சனைகள் மற்றும் அவளை கடத்த நினைக்கும் ஜெகதீஷின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ந்த பின்பு தங்களின் வாழ்க்கையை நிறைவாக தொடங்கலாம் என்று நினைத்திருக்க, அதற்கு முன்னவே அர்ஜுன் அவளிடம் எல்லை மீறவும் தடுத்து நிறுத்தியவள் மேல் கோபம் கொண்டான் அவன். அவள் தன் மேல் எல்லையற்ற நம்பிக்கை வைத்திருப்பதை அவனுக்கு கண்மண் தெரியாத அளவுக்கு கோபம் கொள்ள வைக்க முதல் காரணமாகி போனது. இதில் அவளுக்கு தன்னுடைய கடந்த காலம் பற்றி தெரிய வந்தால் எங்கே தன்னை மொத்தமாக வெறுத்து விடுவாளோ என்ற எண்ணமே அவனை அடியாழம் வரை குத்தி அவன் இதயத்தை காயமாக்கியது. அவள் வெறுப்பை தாங்கும் சக்தியின்றி தானே அவளை பிரிய நினைத்து முட்டாள்தனமாக அவள் மேல் கோபம் கொண்டதை போல் நடித்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டான். ஆனால் அதில் முற்றிலுமாக தோல்வியடைந்து போனது அவன் எண்ணம். அவளை பிரிய சொல்லி சொன்னது மூளைதானே தவிர்த்து மனம் இல்லையே. ஒரு நிலைக்கு மேல் உறுதியாக முடிவெடுத்த பின்னே கிளம்பினான் பெங்களூர் நோக்கி. என்ன ஆனாலும் பரவாயில்லை, தன்னை பற்றிய உண்மைகள் தன்னவளுக்கு தெரிய வந்தாலும் கவலை இல்லை, அவள் தன்னை வெறுத்தாலும் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன். ஆனால் இப்போது வரையிலும் தன்னவளிடம் உண்மையை சொல்ல தைரியம் வராமல் கோபம் என்னும் முகத்திரையை போர்த்திக் கொண்டு தூர நின்று அவளை ரசித்தபடி நிம்மதியற்று அழுகிறான். இதையெல்லாம் ரிஷியிடம் சொல்லி முடித்தான், இருவருக்குமான அந்தரங்கம் தவிர்த்து. ரிஷிக்கும் அவன் நிலையை எண்ணி கவலையாக இருந்தது. அர்ஜுன் மேல் 30% தவறு என்றால் அவனை இந்த தவறுக்கு தள்ளிவிட்டவர்கள் மேல் மீதம் 70% தவறு இருக்கிறது அல்லவா? காலம் கடந்த பின் என்ன செய்ய முடியும்? மச்சான், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறியாடா? ரிஷி கவலையாக கேட்க விரக்தியாக புன்னகைத்த அர்ஜுன், நான் பெங்களூர் வந்த முக்கிய காரணமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கதாண்டா என்று நண்பனை மகிழ்ச்சி பொங்க பார்த்தான் ரிஷி. சரி மச்சி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். உன்னை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சா மகி உன்னை நிச்சயமா வெறுக்க மாட்டாடா. முதல்ல நீ ஹோட்டலில் தங்குறதை விட்டுட்டு இனிமே வீட்டில் மகியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி எடுத்து சொல்லி புரிய வேடா. அதை விட்டுட்டு அவள் ஒரு மூலையில் உன்னை பற்றி கவலைப்பட்டுட்டு நீ ஒரு மூலையில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தா இதுவே அவள் உன்னை வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாயிரும் என்று இன்னும் சில பல அறிவுரைகளை நண்பனுக்கு வாரி வழங்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் ரிஷி. அர்ஜுன் ஒன்று நினைத்து கொண்டு வீடு நோக்கி செல்ல விதி அவனுக்கான ஒரு ஆப்பை தயாராக வைத்து அவனை பார்த்து எள்ளலாக கைதட்டி சிரித்தது. இதழ் 61. கார்த்தி அந்த பெண்ணை முத்தமிடுவதை பார்த்ததிலிருந்து ராதா மொத்தமாக உடைந்து போனாள். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றதை போல் அதிகப்படியான காதல் கூட காதலர்களுக்கு கேடு விளைவிக்கும், உயிரை கொள்ளும். ராதாவின் அதீத காதலும் கேடில்தான் கொண்டு வந்து முடிந்தது. அதன் பிறகு வந்த நாட்களில் கார்த்தி அவன் தரப்பு நியாயத்தை அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கில் சொல்லியும் கெஞ்சியும் சிறு வயது முதலேயே அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கியவனை நம்பாமல் கண்ணால் பார்த்ததை மெய் என நம்பி தன்னவன் தனக்கு பெருத்த துரோகம் செய்துவிட்டானே என நினைத்தே மன உளைச்சலுக்கு ஆளானவள் கத்தியால் கையறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்போது ஏதோ பித்து பிடித்ததை போல் வீட்டில் இருக்கிறாள். ராதா செய்த வேளையில் உடைந்து போனான் கார்த்தி. அவளை கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றியது கூட அவன்தானே. தன்மேல் தவறில்லை என்று புரிய வைப்பதற்காக அவள் அறைக்கு சென்றவன் கண்டது பாதி உயிரோடு உதிரம் வலிய கிடந்தவளைத்தான். துடித்து போனவன் அவளை காப்பாற்ற போராடிய போது கூட அவளிடம் அவனை பிடிவாதமாக நெருங்க விடவில்லையே. அவள் தீண்டத்தகாதவன் அளவுக்கு தன்னை நினைக்கிறாள் என்றால் என் மீது என் காதல் மீதும் முழுமையாக நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதால் தானே இப்படி ஒரு முடிவை எடுத்தாள் என மனதளவில் வெம்பி விடுத்தான். கார்த்தி சிறு தவறு செய்தாலும் அந்த தவறுக்கான தண்டனையை தனக்குத்தானே தன் நெஞ்சில் சூடு வைத்து கொடுத்து கொள்வாள் அவள். ஒவ்வொரு முறையும் துடித்து போவான் அவள் நெஞ்சில் உள்ள காயங்களை கண்டு. என் தரப்பு வாதத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அவளுக்கு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் அவளுக்கு தோன்றாமல் போனது? சந்தேகம் அனைவருக்கும் பொதுவானதுதான். அதற்காக கண்ணால் பார்த்த ஒன்றை காட்சி பிழையால் மொத்தமாக சந்தேகம் கொண்டு அவள் வாழ்க்கையையே அழித்து கொள்ள தயாராகிவிட்ட போது இனியும் தான் நல்லவன்தான் என தன் காதலை அவளுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் தனக்கு என்ன வந்தது என்ற விரக்தியில் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டும் ராதாவின் வாழ்க்கையை விட்டும் தூரதேசம் பறந்துவிட்டான் கார்த்தி. செய்தி அறிந்து குடும்பத்தினர் நிலை குலைந்து போயினர். ராதா மேல் கோபம் வந்தது. ஆனால் அதை இப்போது அவளிடம் யாராலும் காட்ட முடியாதே. கார்த்தி வெளிநாடு சென்றது கூட அறியாமல் தன் அறையை விட்டு வெளிவராமல் இருந்தாள் அவள். உணவு தட்டுடன் கதிர் அவன் அறைக்கு வர காயு ஜன்னல் கம்பியை பிடித்து அதில் தலை சாய்த்து வெளியே வேடிக்கை பார்த்து நின்றிருக்க அதைக் கண்டு தட்டை மேஜை மேல் வைத்தவன் பூனை நடையிட்டு சத்தம் இல்லாமல் அவன் லட்டு பெண்ணை பின்னால் இருந்து அணைத்திருக்க அவன் திடீர் அணைப்பில் பயந்து போனவள்
என்ன மாமா, நான் பயந்தே போயிட்டேன். இப்படியா பொசுக்குன்னு கட்டிப்பிடிப்பிய? இன்னும் ஐயாக்கு எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்கிறதா உத்தேசம்? உத்தியோகம் புருஷ லட்சணம். ஆனால் நீ வேலைக்கு போய் எத்தனை நாளாச்சு தெரியுமா? அவன் அணைப்பினோடே அவன் புறம் திரும்பி நின்று ஏற்கனவே முறுக்கி இருந்த அவன் மீசையை மீண்டும் முறுக்கிவிட்டபடி அவள் வினவ, என் அருமை பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. கொஞ்ச நாளைக்கு தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டே அவ கூட இருந்து கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கலான்னு பார்த்தா நீ என்னடி பொசுக்குன்னு வேலைக்கு போக சொல்ற? கதிர் அழுத்து கொள்ள, வேலை இல்லைன்னு ஏன் மாமா என்கிட்ட பொய் சொல்றிய? அங்கே அம்புட்டு வேலை இருக்கு உனக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் டீன் ஜெகதீஷை பிடிக்க நீயலும் அர்ஜுன் மாமாவும் ராப்பகலாக வேலை பார்க்குறத பற்றி மகி எனக்கு ஃபோனில் சொன்னான். என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆதாரம் பார்த்தாதுன்னு, அதுவும் அது வெறும் வாய்ஸ் ரெக்கார்டர், அதை மட்டும் வச்சுக்கிட்டு பேரும் புகழும் அந்தஸ்தில் இருக்க ஒருத்தனை பிடிக்க முடியாதுன்னு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேடி அலையிறீங்கன்னு மகி சொன்னா. ஒரு நொடி அவன் முகம் இறுகி பிறகு நிதானித்தவன், லட்டு, நீ எதை பற்றியும் குழம்பிக்காத. அந்த ஜெகதீஷை சரியான நேரத்தில் கையும் காலுமா பிடிக்கிறது எங்கள் வேலை. அதையெல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை நீ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, சரியா? உன் வேலையெல்லாம் சீக்கிரமா உன் உடம்ப சரிப்படுத்து என்று அவளுக்கு உணவு ஊட்ட வந்த வேலையை மறந்து பெண் இதழை உணவாக எடுத்துக்கொண்டான். மாமா, இந்த ராதா ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறா? கார்த்தி அண்ணாத்தே இதுதே நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிச்சுல்ல, அப்புறமும் ஏன் மாமா அவ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? குருவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு பூஜா கவலையாக கேட்க, அவ எப்பவும் அப்படித்தானே பூவு, கோவம் வந்தா என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணாம இப்படித்தேன் முட்டாள்தனமா முடிவெடுப்பா. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே மறந்துடுவா. ஆனா இந்த முறை அவ பண்ணது பெரிய தப்படி. பாவம் கார்த்தி, அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம கையை அறுத்துக்கிட்டு அவனை ரொம்ப நோகடிச்சிட்டா. இப்போ பாரு, வெறுத்து போய் யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு இல்லை நாட்டையே விட்டு போயிட்டான். தன்னவளின் வயிற்று சிலையை முற்றிலுமாக விளக்கியிருந்தவன் அவளின் லேசான மேடிட்ட வயிற்றில் உள்ள அவன் மகவை வருடியபடியே குரு சொல்ல, நமக்கு பாப்பா வேற வரப்போது மாமா. இந்த நேரத்திலயா அண்ணன் கோச்சிட்டு போகணும்? அண்ணா சொல்றத ராதா ஒரு தடவையாவது காது கொடுத்து கேட்டிருந்தா அது இங்கனவே இருந்திருக்கும்ல. அவளும் கஷ்டப்பட்டு பாவம் அண்ணனையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. இவ்வளோ தூரம் எல்லாருமே சொல்றமே, அது எதையும் கேட்காம அவளோட பிடிவாதத்திலேயே இருக்கா. இது அவளுக்கு நல்லது இல்லையே. அவளே அனுதினமும் நினைச்சிட்டு இருக்க அண்ணனுக்கும் நல்லது இல்லைன்னு ஏன் மாமா அவளுக்கு புரியல? அவள் ஆதங்கப்பட, பூவு, இப்ப எதுக்கடி அதையெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இது மாதிரி நேரத்துல சந்தோஷமா தான் இருக்கணுமே தவிர கவலைப்பட்டு இருக்க கூடாது. எல்லாம் சரியாயிடும் பூவு. ராதா செஞ்ச தப்ப புரிஞ்சுப்பா. அவனும் எங்க போயிட போறான்? அவனாலையும் ராதாவை பார்க்காம ரொம்ப நாளைக்கு எல்லாம் வெளியே இருக்க முடியாது. பாரு, கொஞ்ச நாள்ல ஓடி வந்துடுவான். குரு மனைவிக்கு சமாதானப்படுத்த என்றவள் கணவனின் இதமான வருடலில் சுகமாக உறக்கத்திற்கு சென்றாள். ஆனால் குரு சொன்னது எல்லாம் இனி நடக்குமா என்பதுதான் சந்தேகம். மனம் வெறுத்து தாயகம் விட்டு வெளிநாடு சென்ற கார்த்தி திரும்பி வருவானா? ராதா செய்த தவறை உணர்ந்து கார்த்தியை புரிந்து கொள்வாளா? பொறுத்திருந்துதான் பார்ப்போம். அர்ஜுன் பேசிவிட்டு சென்றதிலிருந்து தனிமையில் அழுது தீர்த்த மகி இனி என்ன ஆனாலும் சரி, தன்னை இத்தனை தூரம் அசிங்கப்படுத்திய அர்ஜுனிடம் தாமாக சென்று எக்காரணம் கொண்டும் நெருங்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். அவளும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதால் தான் தன்னிடம் கோபம் கொள்கிறான் என்று நினைத்திருக்க, கடைசியாக அவளின் பெண்மையை கொச்சைப்படுத்தி பேசியதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அவளால். இனி அவனாக சமாதானமாகி தன்னை தீண்டினாலும் தான் வளைந்து நெளிந்து அவன் கையில் குலையக்கூடாது என்று நினைத்து கொண்டவள் விடியலில் அவன் அறையிலிருந்து அவள் அறைக்கு வந்து விட்டாள். குளித்து முடித்து ஆரஞ்சு நிற காட்டன் சேலையை கட்டி பவுடர் பூசிய முகத்தில் ஒரு பொட்டும் உச்சி வகுட்டில் குங்குமமும் வைத்தவள் தலையில் கட்டியிருந்த துண்டை கலட்டி அவளின் முதுகு வரை உள்ள அளவான கூந்தலை துவட்டியபடியே மகி படியிறங்கி வர, அப்போதுதான் கார் சாவியை விரலில் சுற்றியபடி வீட்டிற்குள் நுழைந்த அர்ஜுன் கண்ணுக்கு குளிர்ச்சியான தன் மனைவியின் தரிசனத்தை கண்கள் விரிய கண்டவனுக்கு மெய் மறந்து அப்படியே அவளை பார்த்து கொண்டு சிலையாய் நின்றுவிட, மகியும் அவனை கவனிக்காது வந்தவள் தலை துவட்டிய துண்டை தோள் மேல் போட்டுக்கொண்டு முந்தானையை இழுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு சமையல் கட்டுக்குள் நுழையும் போது, மகி நில்லுமா என மீனாட்சி அழைக்க, என்ன மீனு என அவள் திரும்ப, என்னம்மா சாமிக்கு விளக்கேத்தாம சமையல் கட்டுக்கு போற? வெளியே படர்ந்திருந்த கொடியில் மல்லிகை பூக்களை பறித்து அதை சரமாக தொடுத்து மகி தலையில் வைக்க அவ எடுத்து வந்தபடியே கேட்க,
அதுவா மீனு, நானு வீட்டுக்கு தூரம், அதான் நீ போய் இன்னைக்கு விளக்கேத்திடு அவள் சொல்ல. ஓ சரிம்மா, நான் ஏத்திடுறேன், கொஞ்சம் திரும்ப இந்த பூவை வச்சு விடுறேன் என்க. மீனு, நான் இன்னும் தலையை கூட சீவல பாரு, ஈரம் அப்படியே இருக்கு. ஈரம் சொட்டும் விரித்து விட்டிருந்த கூந்தலை முன்னால் போட்டு விரல்களால் நீவி விட்டு அவள் காட்ட. சரிடா, அப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், தலை காஞ்சதும் சீவி வச்சுக்கோ சரியா என்க. சரி மீனு என்றவள் சமையல் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருக்க வாசலில் நின்று அவன் சமையல் அறையினுள் நுழையும் வரை வாயில் ஈ புகாத குறையாய் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் அவள் கண்ணை விட்டு மறைந்ததும் ஹாலில் வந்து அமர அவனை கண்ட மீனாட்சி, என்ன அர்ஜுன் கண்ணா, இன்னைக்கு உலக அதிசயமா காலையிலே வந்திருக்க என்று பூவை குளிர்சாதன பெட்டியில் வைத்தபடி மீனாட்சி புன்னகையுடன் விடவ. சும்மாதாமா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன் என்றவனை கன்னத்தில் கை வைத்து பார்த்தவர். நம்பிட்டேன். சரி, நீ வெளியிலேயே குடிச்சிட்டு வந்துட்டியா என்ன? அவர் மொட்டையாக கேட்டுவிட அதில் திருவென முழித்த அர்ஜுன். மா, என்ன கேட்குறீங்க? அவன் ஒரு நொடிதான் குடித்துவிட்டு வந்தது அன்னைக்கு தெரிந்து விட்டதோ என்ற பயத்தில் பதட்டமாக கேட்க, அட இப்ப ஏன்பா இப்படி பதட்டப்படுற? காஃபி டீ பால் ஐட்டம் நீ குடிக்க மாட்டேன், அதான் ஜூஸ் ஏதாவது வெளியே குடிச்சிட்டு வந்தியான்னு கேட்டேன் என்றதும் தான் மூச்சே வந்தது. அதெல்லாம் இல்லம்மா அவன் சொல்ல. சரி இரு என்றவர் மகி என்று அவளை அழைக்க, என்ன மீனும் என கேட்டுக்கொண்டே முகத்தில் வலியும் வேர்வையை இடுப்பில் சொருகியிருந்த முந்தானையை உருவி துடைத்தபடி மற்றொரு கையில் கரண்டியோடு வந்து நின்றவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன் அவன் நின்றதை ரசித்துக் கொண்டிருந்தவனின் கண்கள் குறுகுருவென பார்க்க, அவள் சேலையை இழுத்துவிட்ட தினசிலேயே தன்மேல் அவள் கோபமாக உள்ளாள் என கண்டு கொண்டவன், நான் இல்லாதப்போ என் அம்மாவை மீனும் செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாளாம், நான் இருந்தா மரியாதை கொடுத்து அத்தையா, சரிதான் என மனதில் கருவியபடி அவளை பார்க்க அவளோ அவன் புறம் திரும்பினாள் இல்லை. அர்ஜுனுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா மீனாட்சி சொல்லவும் அவன் புறம் திரும்பி அவனை கூர்ந்து கவனித்தவள் அவன் கண்கள் போதையின் பிடியில் சிவப்பேறி சிறிது மது சட்டையில் சிந்தி கரையாகப்பட்டிருந்ததை கவனித்தவள். காலையிலேயே குடிச்சிட்டுதான் வந்திருக்காக, இவியலுக்கு ஜூஸ் வேற கேக்குதாக்கும். இவள் மனதில் நினைத்ததை படித்தவன் போல் அவன், ஆமா கேக்குது என்க சட்டென நிமிர்ந்து திருவென முழித்த மகி, என்ன கேக்குதுன்னு சொல்றாங்க? ஒருவேளை நான் நினைச்சது வெளியே கேட்டுச்சோ, இல்ல போதையில உளறாகளா? அவள் மீண்டும் நினைக்க, எனக்கு மட்டும் கேக்கும் அவன் மீண்டும் பதில் சொல்ல திடுக்கிட்ட மகி, ஆத்தாடி ஆத்தா, என்ன இவங்க மனசுல நினைச்சத கூட வெளியே சொல்றாங்க. மீனும் வேற இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் என்று நினைத்தபடி ஓடிவிட்டால் சமையல் கட்டிற்கு. தனியாக பேசிக்கொள்ளும் மகனை பயந்து போய் பார்த்து அவன் நெற்றி கழுத்தில் கை வைத்து, வெளியே ஒன்னும் காய்ச்சல் இல்ல, உள்காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா கண்ணா, எதையாவது பார்த்து பயந்துட்டியா? இதுக்குதான் நேரம் கேட்ட நேரத்துக்கு எல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்ற பேச்ச கேட்டாதானே. மீனாட்சி படபடப்பாக அவர் பாட்டிற்கு புலம்பித்தல்ல தன் விளக்கம் கொடுத்து சோர்ந்து போய் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் அர்ஜுன்.